ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம், மீன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுனம் மீனம், அதாவது எப்படின்னா மீன ராசி நேர்கள் ஒரே வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும், அந்த உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, உங்களுக்குள்ளே உள்ள ஒத்துமை என்ன, வேற்றுமை என்ன, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். மிதுனம் வெர்சஸ் மீனம், ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், இது இருந்தால் சண்டையை குறையும், அப்படி தான் நான் டைட்டில் போடுவேன். தம்மில் அப்படி தான் போடுவேன். சரியா? மிதுனம் வெர்சஸ் மீனம், ஒரே வீட்டில் உண்மை என்ன. வீடியோ முழுமையாக கேளுங்க. இந்த ரெண்டு ராசியும் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறவில் இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், மற்ற உறவு முறையில் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல மேலே அதிகாரி கீழே அதிகாரியாக இருக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல பார்ட்னராக இருக்கலாம். ஸோ இப்படி பல்வேறுபட்ட இடத்துல பல்வேறுபட்ட உறவு முறையில் இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ரைட் நேர்களே, இப்படி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு ராசி சேர்ந்தவங்களை எப்படி இருப்பாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வேத ஜோதிடத்தை அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு எது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ பதிவில் ரெண்டு ராசிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இதை பேச போகிறோம். அடுத்து இந்த ராசிகளுக்கு உண்டான நட்பு ராசிகள், பக ராசிகள், மத்தியம ராசி, ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுற ராசி, இதை பற்றி பேச போகிறோம். அடுத்து நட்சத்திர பொருத்தம். நட்சத்திர பொருத்தங்க ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நட்சத்திர பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணியிருப்பாங்க, காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவசரத்தில் திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். சில பேருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் மிதுன ராசி, ஒரு பெண், திருவாதிரை நட்சத்திரம், என் கணவன் மீன ராசி. சரியா? என் கணவன் மீன ராசியில் இருக்கிறாரு, அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம், எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் தீர்வு சொல்வேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ஏன்னா தனி மனிதனுக்கு பிரச்சனை நிறையா இருக்குது. குடும்ப பிரச்சனை, சந்தோஷத்தில் பிரச்சனை, ஒத்துமை பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, இப்படி மனிதனுக்கு பிரச்சனைகள் பல ரூபத்தில் இருக்குது. சரியா? பணம் தான் பிரச்சனை கிடைக்காது, மற்ற பிரச்சனையும் இருக்குது. உங்கள் என்ன பிரச்சனைன்னு அதை மட்டும் சொல்லணும் என்கிட்ட. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, என் கணவன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, பிரச்சனையாக இருக்குது சார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னா நான் அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரம் சொல்வேன். எல்லாத்துக்குமே தீர்வு பரிகார வழிபாடு தான். தெய்வ வழிபாடு, செய்கிற காரியங்கள் பரிகாரம் இதுதான். இதை மீறி எதுவுமே கிடையாது. இதை தான் செய்யணும். உடனே செய்யலைன்னா கொஞ்சம் நாள் திருப்பி செஞ்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். சரியா? எறும்பு ஊற கல்லும் தேயும் இருக்காங்க. எறும்பு ஊற கல்லும் தேஞ்சு போயிருமா, அது மாதிரி சில வழிபாடும் பரிகாரத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா, சில காரியங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். ஓகே நேர்களே, இப்போ மீனம் மிதுனம் இந்த ரெண்டு ராசிக்குமே 65% ஒரு பலன்கள் இருக்கும். அதாவது கம்பேரிஷனில் 65% ஒத்து போகும். மிதுனம் ஒரு காற்று ராசி, மீனம் ஒரு நீர் ராசி. ஸோ காற்றுக்கும் நீருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகாது. சரியா? இதில் பார்த்தோம்னா மிதுனம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. மிதுனம் பொதுவாக ஞான வீடும்பாங்க, புதனுடைய ஞான வீடு. மீனம் குருவுடைய ஆன்மீக வீடு. சரியா? மீனராசி ஒரு ஆன்மீக பற்று, கற்பனை வளத்திலே இருப்பாங்க, கற்பனை திறன் அதிகமாக இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க. மீனராசி நீரில் உணர்ச்சி வசப்படுவாங்க. மிதுன ராசி புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது வேறு, சென்டிமெண்ட்டாக இருக்குது வேறு, பிரில்லியண்ட்டாக இருக்குது வேறு. ஸோ ரெண்டு பேத்துக்கு இதில் ரொம்ப கான்ட்ரவர்ஷன் வரும். சரியா? மீனை புசுக்குன்னு அழுதுரும். சரியா? அழுதுவாங்க, சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உணர்ச்சியின் அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்க. மிதுனம் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பாங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, புத்திசாலித்தனத்தில் அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல சேர்ந்து வேலை பார்த்தாலும் சரி, எப்படி இருக்கும், அந்த உறவு முறையில் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நட்சத்திர பொருத்தத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். நான் வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதாவது உறவு எப்படி இருக்குமா சார் அப்படின்னா, ரெண்டு பேத்துக்கும் உறவு முறை ரிலேஷன்ஷிப்பு கற்பனை திறன், நேர்மறை எண்ணங்கள் ஒரு சரியாக இருக்கும். சரியா? ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கற்பனை திறன், பாசிட்டிவாக நினைக்கிறது எல்லாமே ரெண்டு பேத்துக்கும் ஓரளவு கோயின்சைட் ஆகி போயிடும், ஒத்து போயிடும். அதுபோது மிதுனம் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். மீனம் உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பேசி தீர்த்துட்டாங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். மனசுக்குள்ளே வச்சக்கூடாது. இதில் மீனம் தான் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். மிதுனம் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை தான் இருக்கும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். மீனை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும், அது வெளியே கொண்டு வந்துருச்சுன்னா மிதுனத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக மிதுனம் தர்க்க ரீதியாக சிந்திப்பாங்க. தர்க்கம்னு என்ன, அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க, அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க, தர்க்க ரீதியாக பேசுவாங்க, தன்கிட்ட பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எதுவுமே சரியா ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களை ஜெயிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எதுவுமே தங்கிட்ட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லைன்னா பேசவும் மாட்டாங்க, எதுவுமே செய்யவும் மாட்டாங்க. மீன் அப்படி கிடையாது. உணர்ச்சி வசப்படும். சாமி மேலே பாரத்தப்பட்டிருக்கும், தான் செஞ்ச காரியங்கள் மேலே பாரத்தப்பட்டிருக்கும். எப்படின்னா, இப்போ மீனராசி ஒரு மனைவி, மிதுன ராசி ஒரு கணவன்,
இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன். மிதுனம் என்ன சொல்லணும்னா அறிவுபூர்வமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மீனை வந்து எப்படின்னா உணர்ச்சியின் அடிப்படையில் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உங்களை கட்டி 25 வருஷம் ஆச்சு, இப்படி இருக்கிறேன், எவ்வளோ செஞ்சுருப்பேன், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே அப்படின்னு பழசெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நடந்து முடிஞ்சது, இவங்க செஞ்சது, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? யதார்த்த நிலைக்கு வர மாட்டாங்க மீனராசிக்காரங்க. முடிஞ்சு போனதை பற்றி பேசுவாங்க, சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க, அழுது காரியம் சாதிப்பாங்க. இதெல்லாம் வந்து மீனராசிக்கு வந்து ஒரு கைவந்த கலை. அதுபோக மீனம் வந்து ஒரு கற்பனையிலே இருக்கும். சரியா? கற்பனை வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் மிதுனம் வந்து கற்பனை வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க, நிஜ வாழ்க்கையில் அறிவு சார்ந்து இருப்பாங்க. அதனால் 2 பேத்துக்கும் நிறைய பிரச்சனை வரும். சரியா? கற்பனைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். சரியா நேர்களே? அது எப்படி சொல்கிறதுனா, மிதுனத்தினுடைய தர்க்க ரீதியாக சிந்திக்கிறதும் மீனத்தினுடைய அதிக உணர்ச்சி வசப்படுறது, எமோஷன் ஆகுது. மீனம் அதிகம் எமோஷன் ஆகிறதுனால மிதுனம் வந்து சில நேரம் இவங்களை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மீனத்தை புரிஞ்சுக்கலைன்னா சங்கடமாக இருக்கும். சரியா? கருத்து வேறுபாடுகள் வரும், கான்ட்ராவர்ஷன் வரும். சரியா? இதுதான் இங்கே பிரச்சனையே. மீனத்துக்கு இதில் என்ன சொல்கிறேன்னா, மீனம் வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்து இருக்கணும். என்ன தான் நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலுமே, நீங்கள் வந்து எமோஷனலாக இருந்தாலுமே, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாலுமே, உணர்ச்சியின்பால் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலுமே, மிதுனத்தினுடைய அறிவுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கொழிச்சு போகணும். சரியா? அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதைத்தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. இந்த இடத்துல 2 பேத்துக்குமே வித்தியாசப்படும். ஏன்னா 2க்குமே ஒரு பேலன்ஸ் ஆகாது. 2மே வெவ்வேறு விதமான நிலைப்பாடு. அறிவுங்கிறது வேறு, உணர்ச்சிங்கிறது வேறு. சரியா நேர்களே? அதனால் இதில் வந்து 2 பேருமே பேலன்ஸாக இருக்க முடியாது, ஒத்து போக முடியாது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும். நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாகவும் இருக்கணும். மிதுனம் வந்து சுதந்திரமாக செயல்படும். ஃப்ரீ பேர்டு, தனி மனித உரிமை, சுதந்திர பறவைன்னு மிதுன ராசினே இருப்பாங்க. மீனை வந்து பாசம் இருக்கும். பாசத்தால் மற்ற கவனத்தை இருப்பாங்க. சரியா? சில சென்டிமெண்ட்டாக சில காரியத்தை செஞ்சு மற்ற கவனத்தை இருக்கணும்னு நினைப்பாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. அறிவுபூர்வமாக சில காரியம் செஞ்சு காலரை தூக்கி விடணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல பிரச்சனை வரும். மீனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க பார்க்குறதுக்காக சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய மீனராசினியர்கள் பக்தியை கொண்டாடுவாங்க. பக்தியை பரவசம் அடுத்து மற்றவங்க அதை பார்க்கணும். நான் ஒரு பெரிய பக்தியில் இருக்கிறவன், ஆன்மீகவாதி அப்படின்னு பிறகு காட்டிக்கிடுவாங்க. சரியா? ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. நானும் சாமி கும்பிடுவேன், மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவேன், அறிவார்ந்த முறையில் சாமியை கும்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேத்துக்கும் நிறைய பிரச்சனை வரும். நான் உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். சரியா? இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மீனத்துடைய பாசம், அந்த என்ன சொல்கிறது, அந்த உணர்ச்சி வசப்படுறது, பாசம், ஈர்ப்பாக இருக்கிறதும், மிதுனத்தோட அறிவு, சுதந்திரம் 2க்குமே சில நேரம் ஒத்து போகாது. வெளிப்படையாக பேசிட்டேங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். சரியா? 2 பேரும் வெளிப்படையாக பேசி பிரச்சனை தீர்த்துட்டாங்கன்னா உறவு நீண்ட காலத்துக்கு நினைச்சிட்டு இருக்கும். கம்யூனிகேஷன் கேப் வரக்கூடாது. 2 பேத்துக்கும் இடையில் வந்து தகவல் தொடர்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஒருத்தரை மறைச்சி ஒருத்தர் இருக்கக்கூடாது. அங்கே தான் பெரிய பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சில சரிவுகளும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். ஏன்னா 2 பேருமே வெவ்வேறு ஆற்றலை கொண்டு இருக்கிறதுனால, வெவ்வேறு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிரச்சனை வரத்தான் செய்யும். அது நட்சத்திர பொறுத்தலைன்னா அந்த பிரச்சனையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை இவங்க தான் வந்து சரி பண்ணிக்கணும். சரியாக பேசி தீர்த்துக்கணும். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு விஷயத்துக்கு வந்து 2 பேருமே பேசி தீர்த்துட்டாங்கன்னா ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம். ரைட் நேர்களே? இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். அது போக வந்து மிதுனம் வந்து பொதுவாக மிதுனம் வந்து மீனத்தை வந்து காரியம் சாதிக்கும்னு நினைக்கும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே காரியம் சாதிக்கல கெட்டிக்காரங்க. அடுத்தவங்களை இப்படிலாம் வேலை வாங்கலாமான்னு நினைப்பாங்க. ரெட்டை நிலைப்பாடில் இருப்பாங்க. ஒருத்தவங்களை வச்சு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வேலை பார்த்துட்டே இருக்கும்போதே இவங்க இந்த வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இவங்களை வச்சு என்ன செய்யலாம், அடுத்து இவங்களோட நட்பு தேவையா இல்லையா, அடுத்து இவங்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்குமா இல்லையா அப்படின்னு அந்த யோசனையிலே இருப்பாங்க. அதுக்கு வந்து ரெட்டை நிலைப்பாடு. ப்ரெசென்ட்லேயும் இருப்பாங்க, ஃபியூச்சர்லேயும் இருப்பாங்க. மிதுனம் ரெட்டை நிலைப்பாட்டிலே இருப்பாங்க. ப்ரெசென்ட் நிகழ்காலத்தில் இருப்பாங்க. எதிர்காலத்தில் இவங்களுக்கு நம்மளால் பிரயோஜனம் இருக்குமா, இவங்களால் நம்ம காரியம் சாதிக்க முடியுமா, அந்த நிலைப்பாடில் இருப்பாங்க. மீனா அப்படி கிடையாது. விழுந்துருச்சுன்னா பொத்துன்னு உளுத்துருவாங்க. உன்னைத்தான் நம்பி வந்தேனே அப்படின்னு விழுந்துருவாங்க. சரியா? மீனா வந்து அப்படி தான், அப்படியே டெடிக்கேஷன் ஆயிடுவாங்க, அப்படியே அடிக்ட் ஆயிடுவாங்க, அப்படியே ஃபிக்ஸடாக ஒட்டிக்கிடுவாங்க. வேறு வழி. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. நிகழ்காலத்தில் வந்து அப்படியே நிஜமாக வாழணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஈர்ப்பாக இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மீனை வந்து மிதுனத்தை எப்படி சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு குடும்ப பாங்காக எடுத்துக்கிறோம், ஒரு வெல்விஷராக எடுத்துக்கிறோம். மிதுனத்துடைய வெல்விஷரை வந்து மீனை எடுக்கும். மிதுனத்துக்கு வந்து மீனை வந்து ஒரு வெல்விஷராக இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் மிதுனம் வந்து மீனத்தை வச்சு வேலை வாங்கணும்னு நினைக்கும். இப்படி மாறுபட்ட கருத்தில் 2 பேருமே அணுகிட்டு இருப்பாங்க. ரைட்டு. இப்போ 2 பேருக்குமே வந்து நட்பு ராசி. இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு நட்பாக இருக்கிற ராசிகள் அப்படி பார்த்தோம்னா கடகம், கன்னி, தனுசு, மேசம். இந்த 4 ராசி நேர்களுமே இவங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. இந்த 4 ராசி நேர்கள்கிட்ட இவங்க பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா 2 பேருமே இவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. சரியா? இப்போ வந்து மிதுனம், மீனம் கணவன் மனைவி இருக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க மாமியார் மாமனார் கடகம் கண்ணியில் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. 4 பேர் நல்ல விதமாக இருப்பாங்க.
அதே மாதிரி இவங்க வந்து நட்பு மற்ற விஷயத்துலேயுமே வந்து கடகம், கன்னி, தனுசு, மேசம் இவங்க கூட இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நண்பர்களாகவே போயிடுவாங்க. இவங்களும் நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களும் இவங்களுக்கு வேண்டிய நண்பர்களாக இருப்பாங்க. பகை ராசி இவங்களை பிரித்து விடுறதுக்குன்னே 2 ராசி இருக்குது. மீனத்தையும் மிதுனத்தையும் பிரித்து விட்டு கரெக்டாக பண்ணி விடணும்னு 2 ராசி இருக்குது. அது நண்பர் வட்டாரத்தில் இருக்கலாம், குடும்ப உறவுலையும் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துலையும் இருக்கலாம். சிம்மம், ரிஷபம், மகரத்தையும் சேர்த்துக்கலாம். சரியா? சிம்மம், ரிஷபம், மகரம் இவங்க 3 பேருமே இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒத்து போக மாட்டாங்க. சரியா நேர்களே? கான்ட்ரவர்சியனாக தானே இருப்பாங்க. சிம்மம், ரிஷபம், மிதுனம் மிதுனத்தையும் மீனத்தையும் ஒட்டாது. சரியா? இவங்க 2 பேருக்கு பிரச்சனை கொண்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுறாங்க. அங்கே சிம்ம ராசிக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துடும். ஊரில் சொல்லுவாங்க, மேயிற மாடை நக்கர மாடு கெடுக்கும்பாங்க. இது ஒரு பழமொழி தான். இந்த வார்த்தையை இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. 2 மாடு சேர்ந்து ஒழுங்காக ஒரு இடத்துல புல் மேய்ஞ்சிட்ருக்கோம். ஒரு மாடு என்ன பண்ணும்னா 2 மாடு நக்கி கெடுத்து விட்ரும். சரியா? ஸோ இது மாதிரி உள்குத்து வேலையெல்லாம் பண்ணுறது யாருன்னா இந்த 2 ராசிக்காரங்களுக்கு சிம்மம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 பேருமே உள்குத்து வேலை பண்ணி 2 பேர்த்தையும் பிரித்து விட்ருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பெத்த பிள்ளையே சிம்ம ராசியாக நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளையால் பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். பிள்ளைகள் தாய் தப்பனை பிரிக்க போகிறது கிடையாது. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும். அந்த பிள்ளையை நினச்சி 2 பேரும் கவலைப்பட்டுருப்பாங்க. சரியா நேர்களே? இப்படி போகும். சில குடும்பத்தில் இதே ராசியில் வேண்டியவளாக இருப்பாங்க, அவங்களை தவிர்க்க முடியாது. பித்த பிள்ளையாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவங்களை தவிர்க்க முடியாது. பட் அவங்க விஷயத்தில் இவங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பேர் தான் வாழ்க்கைன்னு அர்த்தம், வாங்கிட்டு வந்த வரம்னு அர்த்தம். அடுத்து மத்தியமமாக போகிறது. 2 பேர்த்துக்கும் கன்வீனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, மத்தியஸ்தர்னு ஒருத்தர் இருப்பார். அப்பேற்பட்ட ராசி கும்பராசி. கும்பராசி மீனத்துக்கும் மிதுனத்துக்கும் மத்தியஸ்தராக போயிடுவாங்க. 2 பேர்த்துக்கும் நடுநிலைமையில் இருப்பாங்க, பேலன்ஸாக இருப்பாங்க. ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சரியா? ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுற ராசி இருக்கும். இப்போ நம்மளே பார்ப்போம், குடும்பத்தில் சில பேர் சிலருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் சிலருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கே மனைவிக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க, கணவனுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு டீம் பிரிஞ்சிருக்கும், 2 டீமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இருக்கும், உத்தியோகம் வேலை பார்க்குற இடத்துலையுமே டீம் இருக்கும். அந்த டீம் அதிகமாகச்சுன்னா அது பேர் யூனியன்ருவாங்க. இவன் பிரிஞ்சிருவான், அவன் பிரிஞ்சிருவான், அவன் ஒரு யூனியன் வச்சுருப்பான், இவன் ஒரு யூனியன் வச்சுருப்பான். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம வாழணும். வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது தான் வாழ்க்கையே. இவங்களுக்கு ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, துலாம் மிதுனத்துக்கு சப்போர்ட் பண்ணும். துலாம் ராசிக்காரங்க இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டாங்கன்னா அவங்க மிதுனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அதே மாதிரி விருச்சிகம் வந்துருச்சுன்னா மீனத்துக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா? இது ஒன் சைடு சப்போர்ட்டு. ரைட் நேர்களே? இப்போ நம்ம நட்சத்திர பொருத்தத்துக்கு வந்துடுவோம் நேரடியாக. நட்சத்திர பொருத்தம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இப்போ நான் மீனத்துக்கே சொல்கிறேனே, மீனராசி. ஏன்னா அவங்க தான் அழுதுகிட்டு இருப்பாங்க, சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. மீனராசி பொதுவாகவே பெரிய கற்பனை வளத்தில் இருப்பாங்க, ஈஸி எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. அது மீனத்துக்கு உள்ள பெரிய குணம். மீனத்தில் பூரட்டாதி இருக்குது. ஆமாம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனத்தில் யார் ஒத்து போகாது அப்படி பார்த்தோம்னா, மிதுனத்தில் எல்லாருமே ஒத்து போயிடுவாங்க. சரியா? எல்லாருமே ஒத்து போயிடுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மீனராசியில் ஒரு பாதம் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பாதம் தான் இருக்குது. அந்த ஒரு பாதத்துக்கு மிதுனத்தில் எல்லாருமே ஒத்து போயிடுவாங்க. ஸோ பூரட்டாதி எக்ஸ்பெஷலி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு வச்சுக்கலாம். அடுத்து உத்திரட்டாதி. ஸோ பூரட்டாதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அடுத்து உத்திரட்டாதிக்கு மிருகசீரிசம் ஒத்து போகாது. சரியா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிருகசீரிசம் ஒத்து போகாது. அடுத்து ரேவதிக்கு திருவாதிரை ஒத்து போகாது. சரி, இப்போ மிதுன ராசிக்கு போவோம். மிதுன ராசி மிருகசீரிசம். மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி ஒத்து போகாது. மீனராசியில் பூரட்டாதி ஒத்து போகாது. திருவாதிரைக்கு உத்திரட்டாதி ஒத்து போகாது. சரியா? அடுத்து பூரட்டாதிக்கு எல்லாமே விசாகம் அது என்னது நட்சத்திரம்? புனர்பூசம். ரைட்டு, புனர்பூசம். மிதுனத்தில் இருக்கிற புனர்பூசத்துக்கு மீனத்தில் எல்லா ராசியும் ஒத்து போயிடும். சரியா? ரைட்டு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், 2 ராசிக்குமே சொல்கிறேன். மீனராசியில் பூரட்டாதிக்கு மிதுனத்தில் எல்லாம் ஒத்து போயிடும். உத்திரட்டாதிக்கு மிருகசீரிசம் ஒத்து போகாது. ரேவதிக்கு திருவாதிரை ஒத்து போகாது. அடுத்து மிதுன ராசியில் மிருகசீரிசுக்கு பூரட்டாதி ஒத்து போகாது. திருவாதிரைக்கு உத்திரட்டாதி ஒத்து போகாது. புனர்பூசத்துக்கு எல்லாம் ஒத்து போகும். மீனராசியில் இருக்கிற 3 நட்சத்திரமும் ஒத்து போகும். ஓகே நேயர்களே, ஓரளவு இந்த நட்சத்திரத்தை பொறுத்த சொல்லியிருக்கிறேன். ஆண் பெண் 2 பேருக்குமே காமனாக சொல்லியிருக்கிறேன். இதில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு
அதுக்கு தீர்வு சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும், ஃபோன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. ஃபோன் பண்ணிலாம் நான் பேசவே மாட்டேன். தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவர்களுக்கு நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ சில விஷயத்தை சொல்கிறேன். நான் 2 பேர் சேர்ந்து இருந்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் எப்படி போவீங்கன்னு அதை சொல்லி வீடியோ நிறைய பண்ணுறேன். முழுமையாக பாருங்கள். இப்போ பொதுவாக இவங்க தனிப்பட்ட முறையில் இன்ட்ரோடக்ஷன் ஆறான்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. 2 பேருமே ஒரு பேராக இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் அறிமுகம் வராங்கனாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரியா? என்ன மிதுனம் கொஞ்சம் தானே சூட்டிக்காக கட்டிக்கிறோம், நான் ஒரு கெட்டிக்காரன் அப்படின்னு கட்டிக்கிறோம். மீனா அந்த இடத்துல சாட்டத்தனமாக தான் இருக்கும், விட்டு கொடுத்து போயிடும். சரி நீயே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்துக்கிறோம். அடுத்து குடும்பம், பழக்க வழக்கம், பணம் சம்பாதிக்கிறது 2 பேருமே நல்லா இருப்பாங்க. சரியா? 2 பேருமே நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்ப பொறுப்பாக இருப்பாங்க, லாப நோக்கமாக இருப்பாங்க. அடுத்து அக்கம் பக்கத்தில் இணக்கமாக இருக்கிறது, காரிய வெற்றி, இதிலெல்லாம் 2 பேருமே நல்லா இருப்பாங்க. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதில் மிதுனம் கொஞ்சம் முனைப்பாக இருக்கும். மீனம் காரியத்துக்காக இருப்பாங்க, காரியத்துக்காக அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறவாங்க, வச்சுக்கிறவாங்க. மற்றபடி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் மிதுனம் தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. அடுத்து தாய் உறவு, தாய்வழி சிறப்பு, குடும்ப பாசம், இதிலெல்லாம் 2 பேருமே நல்லபடியாக இருப்பாங்க. சரியா? 2 பேருமே நல்லா இருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 பேருமே காலேஜில் படிக்கிறாங்க, கல்லூரி மாணவராக இருக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க. காலேஜ் மெட்டாக இருக்கிறாங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி ஆரம்ப கல்வியும் நல்லாயிருக்கும். 2 பேத்துக்கும் ஆரம்ப கல்வியும் நல்லாயிருக்கும். 2 பேருமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா 2 பேருமே நண்பர்களாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உயர்கல்வியும் நல்லா வரும். அதுபோல் வண்டி வாகன யோகம், விவசாயம் எல்லாமே நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டி வாங்கி விடலாம், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலாம், டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாம், விவசாயம் பண்ணலாம். இது மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும் 2 பேத்துக்குமே. பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பிள்ளைகள் விஷயத்தில் மிதுனம் என்ன சொல்கிறது, மிதுனம் ஓரளவு நல்லபடியாக போயிடுவாங்க. மிதுனம் பிள்ளை மேலே பாசமாக இருப்பாங்க, ஓரளவு நல்லபடியாக பிள்ளைகளோட லாபத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நல்லபடியாக போவாங்க. மீனை அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் எட்டி தான் இருக்கும். நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மீனை கொஞ்சம் அதில் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க, பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி. அதுபோல் அதிர்ஷ்டத்தை மிதுனம் நல்லா நம்பும். அதிர்ஷ்டத்தின் மூலிமா லாபம் வரும்னு நினைப்பாங்க. மீனை அந்தளவுக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்காது. அவங்க அவங்க காரியத்தை பார்த்துட்டு இப்படி போயிட்டே இருப்பாங்க. அடுத்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பரவாயில்ல. உத்தியோகம் பண்ணுற இடத்துல மீனை ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க, இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், ஒத்துழைப்பு நல்லா போவாங்க, கூட்டணி நல்லா கொடுப்பாங்க. மிதுனம் காரிய ரீதியாக இருப்பாங்க. காரிய ரீதியாக நமக்கு அந்த நேரம் இருக்கணும். ஏன்னா இரட்டை நிலைப்பாடு இருக்கிறதுனால அந்த உத்தியோகம், அந்த பணியில் காரிய ரீதியாக தான் இருப்பாங்க. சரியா? அதுக்கு மேலே அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் மீனம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஆசாபாசமாக இருந்து எல்லாத்தையும் வளைச்சி போட்டு நல்லா வேலையை பார்ப்பாங்க. அடுத்து கணவன் மணி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுனம் நல்லாயிருக்கும், இணக்கத்தில் நல்லாயிருக்கும். சரி, தனிப்பட்ட உறவு, நேருக்கு நேர் இருக்கிற உறவில் மிதுனம் நல்லாயிருக்கும். மீனம் அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. சரியா? கான்ட்ராவாக தான் இருப்பாங்க. ஆனால் மிதுனம் அந்த உறவில் நல்லாயிருக்கும். உணர்வு, ஒத்துழைச்சி போகிறது, இன்டகிரேஷன், இதெல்லாம் சொல்கிறோம்ல, ஒருங்கிணைந்து போகிறது, இதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஆசாபாசமாக இருப்பாங்க. அதில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஆனால் மீனம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? பொதுவாக குருவுக்கும் புதனுக்கும் அந்தளவு ஒத்து போகாது. மீனம் குருவின் ஆதிக்கம், மிதுனம் புதனுடைய ஆதிக்கம். ஸோ குருவுக்கு புதன் அந்தளவுக்கு ஒத்து போகாது. குரு ஒரு கல்லூரி பிரின்சிபல் மாதிரி, புதன் பள்ளி மாணவன் மாதிரி. ஆனால் பள்ளி மாணவன் இருந்தாலுமே அறிவார்ந்த மாணவன். அவர் கல்லூரி பிரின்சிபலாக இருந்தாலுமே அவர் அறிவார்ந்தவராக இருக்கார் சொல்ல முடியாது, ஆன்மீகவாதியாக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் தான் இவங்களுக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். புரியுதா? ஆன்மீகமான ஒரு பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டருக்கும், ஆன்மீகத்தில் அதிகப்பற்று உள்ளவருக்கும், அறிவு சார்ந்த ஒரு மாணவனுக்கும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் அறிவை நம்பி இருக்கான், அவர் ஆன்மீகத்தை நம்பி இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இவர் விஷயத்தில் போவார், இவர் தர்க்க ரீதியாக போவார், அவர் சாமியை ஆச்சாரம் அப்படின்னு அவர் போவார். ஸோ இப்படின்னு போயிட்டுருக்கோம். அடுத்து இவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநில பழக்க வழக்கங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனத்துக்கு அது மேலே நம்பிக்கை இருக்காது. ஆனால் மீனத்துக்கு அடிக்கும், லக் அடிக்கும். வெளிநாட்டு வேலைகள், வெளிவட்டார தொடர்புகள், அதில் நல்லா லக் அடிக்கும். எதிர்பார சில பணங்கள்லாம் கிடைக்கும், அதை வச்சு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. மிதுனம் எதிர்பார்க்க மாட்டாங்க, எனக்கு எதிர்பார்ப்பெல்லாம் வேண்டாம், நான் என் உழைச்சி முன்னேறுவேன், எனக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்னு தன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருப்பாங்க. அடுத்து மற்றபடி புது காரியங்கள் 2 பேரும் செஞ்சு செய்கிறது, கோயில் திருப்பணிகள், மக்கள் நலப்பணிகள், இதில் 2 பேருமே நல்லா இருப்பாங்க. மிதுனம் காரிய ரீதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வேறு யார், மீனம் காரிய ரீதியாக இருப்பாங்க, அந்த காரியத்துக்காக அந்த வேலையை செய்வாங்க. மிதுனம் இணக்கமாக செய்வாங்க. பொது வேலைகளை மிதுனம் இணக்கமாக செய்வாங்க. பப்ளிக் ரிலேட்டட், வெகுஜன தொடர்பு, மக்கள் நலப்பணி, இதில் மிதுனம் நல்ல இன்டகிரேஷனாக மிங்கிளாகி செய்வாங்க. மீனம் கடமைக்காக, காரியத்துக்காக செய்வாங்க. அடுத்த லாபம், 2 பேருமே லாப நோக்கத்தை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டதே காய்ச்சி கொண்டதே கொள்ளணும்னு போயிடுவாங்க. கையில் வாங்கினே பையில் போடலாம் அப்போ இந்த கதை தான். கைக்கு வாய்க்கும் கரெக்டாக இருந்தால் போதுன்னு போவாங்க. பெருசாக லாபத்தை சேர்த்துக்கணும், வாழ்க்கையில் பெருசாக ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அடிப்படையிலேயே பேசிக்காகவே பிரிஞ்சு இருக்கிறதுனால சேர்ந்து வந்து நம்ம பெருசாக லாபம் சேர்த்து வச்சுட்டு போகணும், பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு பெருசாக லாபம் சேர்த்து வைக்க போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதில் வந்து பிரச்சனை தான். அடுத்து வந்து இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, இப்படி நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மற்றபடி காரியம் தொழிலெலாம் ஊரில் நல்லா பண்ணுவாங்க. சரியா நேரில் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆனால் வீடியோவில் வந்து அதிகமாகும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. சரியா, நட்சத்திர பொருத்தம் சொல்லியாச்சு, ராசிகளுடைய காம்பினேஷன் சொல்லியாச்சு, நட்பு பகை மத்தியமம் எல்லாம் சொல்லிட்டேன். பொதுவாக ஜென்ரலாகவும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொன்னோம்னா வீடியோவில் வந்து அதிகமாகும், போரும் அடிக்கும், சலிப்பு தட்டிடும். அதனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். நல்லா இருங்க. மிதுனம் மீனம் இந்த சம்மந்தப்பட்ட ராசியில் இருக்கிறவங்க நல்லா இருங்க. இவங்க யாரை சார் வழிபாடு பண்ணலாம்? பொதுவாக வழிபாடு பண்ணுறது வெல்விஷர் 2 பேர்த்துக்குமே பொதுவான கடவுள் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவான கடவுள் இவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னா அம்மன் வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமி தோறும் கிரிவலம் போடலாம், பௌர்ணமிக்கு அம்மன் வழிபாடு பண்ணலாம். சரியா, இதை பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம். பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிடலாம். சரியா, சிவசக்தியை கும்பிடலாம், அம்மனுக்கு விளக்கு போடலாம். இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மீனம் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.